கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தி பார்லிமெண்ட் ஆஃப் விச் கண்ட்ரி ஹேஸ் அப்ரூவ்ட் யுத்தனேஷியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யுத்தனேஷியா அப்படின்னா தமிழ்ல கருணை கொலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அருணா ஷென்பாக் அப்படிங்கிற இந்த கேஸ்ல தான் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்தியாவில் கருணை கொலை யுத்தனேஷியா அப்படிங்கிறத பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பாசிவ் யுத்தனேஷியா அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு அலௌட். பாசிவ் அண்ட் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி 2 இருக்கு. இதுல பாசிவ் வித்தனேஷியா இந்தியா பண்ணலாம். ஆக்டிவ் வித்தனேஷியா இந்தியாவில் அலௌட் கிடையாது. பாசிவ் வித்தனேஷியா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கோமால இருக்கக்கூடிய பேஷண்ட் இதுக்கப்புறம் எவ்வளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே அவங்களால நார்மல் நிலைமைக்கு வர முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம இந்த பாசிவ் வித்தனேஷியா கருணை கொலை அப்படிங்கிறது பண்ணலாம். ஸோ மோரார்லெஸ் இதே ஃபார்ம் ஆஃப் வித்தனேஷியா அப்படிங்கிறது நமக்கு பிரிட்டன் பார்லிமெண்ட்லயும் அப்ரூவ் ஆயிருக்கு. சரியா? அடுத்தது, விச் ஸ்டேட் ஹேஸ் த ஹை ஹெச்ஐவி ப்ரிவலன்ஸ் இன் அடல்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவிலேயே அதிகமான ஹெச்ஐவி ப்ரிவலன்ஸ் இன் அடல்ட்ஸ்ல பார்த்தோம்னா நமக்கு மிசோரம்ல தான் இருக்கு. சரிங்களா? மிசோரம், அதுக்கு அடுத்தது நாகாலாந்து, அப்புறம் மணிப்பூர், பஞ்சாபும் பார்த்தோம்னா கன்சர்ன்டு ஸ்டேட்ல நமக்கு இருக்கு. சரிங்களா? இந்தியாவோட ஹெச்ஐவி ப்ரிவலன்ஸ் ரேட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 0.23% இருக்கு. கிட்டத்தட்ட 2010ல இருந்து பாக்குறப்ப 2023ல 10 to 23 கம்பேரிசன் எடுக்கிறப்ப 44% ஹெச்ஐவி கேசஸ் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. ஹெச்ஐவினால ஏற்படக்கூடிய டெத்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 79% கம்மியா இருக்கு. இதெல்லாம் நேத்து ஹெச்ஐவி டே அப்போ, எய்ட்ஸ் டே அப்போ வந்த டேட்டாஸ். சரியா? அடுத்தது, ஹூ டுக் சார்ஜ் அஸ் த சேர்பர்சன் ஆஃப் ஐசிசி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐசிசி அப்படின்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில். இதோட ஹெட்டா யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜெய்சா ரோஜர் வின்னி அப்படிங்கிறவர் பார்த்தோம்னா பிசிசிஐயோட பிரசிடென்டா இருக்காரு. சரிங்களா? அடுத்தது, which of the following state has set up an endangered species conservation fund with a corpus of 50 crore அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸை கன்சர்வ் பண்றதுக்காக 50,000 crore ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ண ஸ்டேட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இதை பண்ணியிருக்காங்க. லாஸ்டா, வேர்ல்ட் எய்ட்ஸ் டே 2024 தீம். ஸோ 2024 எய்ட்ஸ் டே டிசம்பர் 1ல நம்ம பார்த்திருப்போம். ஸோ இந்த டேவோட தீம் என்ன அப்படிங்கிற கேட்குறாங்க. என்ன தீம் அப்படின்னு பார்த்தோம்னா டேக் த ரைட்ஸ் பாத் அப்படிங்கிறதா 2024க்கான தீம். லெட் கம்யூனிட்டிஸ் லீட் அப்படிங்கிறது 2023க்கான ஸ்கீம் தீம். ஈக்குவலைஸ் அப்படிங்கிறது 2022க்கான தீம். எண்ட் இன்இக்வாலிட்டிஸ் எண்ட் எய்ட்ஸ் அப்படிங்கிறது 2021க்கான தீமா இருந்துச்சு. சரியா? ஸோ 2024 அப்படின்னா டேக் த ரைட்ஸ் பாத் அப்படிங்கிறதா இந்த வருஷத்துக்கான தீம். ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.